லாஸ்ட் பார்ட்ல நம்மளோட ஹீரோயின் அவ ஹஸ்பண்ட் அப்புறமா தங்கச்சியோட அஃபையரை ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய எல்லாரும் முன்னாடியே தெரியப்படுத்திடுறாளா. அங்க இருக்கக்கூடிய சிலர் இதை வீடியோ எடுத்திருப்பாங்க. இது சோசியல் மீடியால ரொம்பவுமே ரீச் ஆயிடுமா. இப்ப ஃப்ரெண்டும் நம்மளோட ஹீரோயின் கிட்ட இங்கே பார்த்தியா சோசியல் மீடியாவில் இந்த டாபிக் தான் இப்போ ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்கு. பொண்டாட்டியை ஏமாத்திர இந்த மாதிரி ஹஸ்பண்டுக்கெல்லாம் இதெல்லாம் தேவை தான். ஆனால் இருந்தாலும் இன்னொரு பேட் நியூஸும் இருக்குது. நம்ம கம்பெனியோட ஸ்டாக் ரொம்பவுமே சரிஞ்சு போச்சு, ரொம்பவுமே லாஸ் ஆயிடுச்சு. இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்க நம்மளோட ஹீரோயினும் அதை பற்றி கவலைப்படாத, உண்மையான ட்விஸ்டே இனிமேல் தான் ஆரம்பமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோவோ கம்பெனிக்கு போனால் அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுறாங்களா. அதில் ஜென்ரல் மேனேஜராக இருக்கக்கூடிய நம்மளோட ஹீரோவை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரிலாம் உங்களால் பண்ண முடியாது, யாருக்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கானா. ஆனால் அவங்களோ இங்கே பாருங்கள், நம்மளோட கம்பெனியோட ஸ்டாக் ரொம்பவுமே லாஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களை பற்றி சோசியல் மீடியாவில் நெகட்டிவான பப்ளிசிட்டி ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்கு. இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால தான் உங்களை டிஸ்மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்ல. இருந்தாலும் இதுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது. உங்களோட ஒய்ஃப் மீடியாக்காரவங்க முன்னாடி உங்களை மன்னிச்சிட்டேன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக உங்களோட இந்த பதவி மறுபடியும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ அவனும் யோசிச்சுட்டு இருக்கானா. இன்னொரு பக்கம் தங்கச்சியோ நிச்சயமாக அவன் முன்னாடி என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி கோமபிள் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அவனும் இங்கே பாரு, இந்த ஒரு தடவை அவன் முன்னாடி மன்னிப்பு கேட்குற மாதிரி நம்ம நடிக்க தானே போகிறோம். ஆனால் அவள் இறந்துட்டான்னு வச்சுக்கோமே, அவளோட மொத்த சொத்து நமக்கு சொந்தமாயிடும். அதனால இந்த ஒரு தடவை நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி தன் ஒய்ஃப் முன்னாடி கூட்டிகிட்டு போகிறான். நம்ம ஹீரோயின் முன்னாடி 2 பேருமே முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. நம்மளோட ஹீரோவோ அவன் கண்ணத்தில் அரைஞ்சிக்கிட்டு என் மேலே தான்ப்பா தப்பு இருக்குது, இந்த ஒரு தடவை உன்னுடைய ஹஸ்பண்டை மன்னிச்சிடு, இனிமேட்டு உன் தங்கச்சிட்ட இருந்து நான் விலகி இருக்கேன். என்னோட லைஃப்பில் நீ ஒரு ஆள் மட்டும்தான், நம்ம வயிற்றில் வளர்கிற குழந்தைக்காகனாவது என்னை மன்னிச்சிடு, நம்ம ஒரு ஃபேமிலியாக சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. நம்மளோட ஹீரோயினோ நீங்கள் உங்களுடைய தப்பை உண்மையிலேயே உணர்ந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அவனும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறானா. அப்படின்னா சரி நான் உங்களை மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் தங்கச்சியோ அவளோட கண்ணத்துலேயே அடிச்சுட்டு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருக்கா, நம்ம எல்லாருமே ஒரு ஃபேமிலி, என்னை இந்த ஒரு முறை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்ல. இப்போ நம்மளோட ஹீரோயினும் சரி நடந்த எல்லா விஷயத்தையும் நான் மறந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்க 2 பேத்துக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. நம்மளோட ஹீரோயினுக்கு கண்ணு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்போ கையில் அடிச்சுக்கிறாங்க. ஆஃபீஸில் ப்ரெஸ் மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல ஹஸ்பண்டோ நடந்த எல்லா விஷயத்துக்கும் நான் உங்கள் எல்லார் முன்னாடியும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்ருக்கானா. அதே போல் தங்கச்சியும் மன்னிப்பு கேட்குறா. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஒய்ஃப் நடந்த எல்லா விஷயத்தையும் மறந்துட்டா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. இதை பற்றி அவளே உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்க. அவளோ எனக்கு கண்ணு தெரியாது, என்னுடைய பேரண்ட்ஸ் இறந்ததுக்கு பிறகு இந்த உலகத்தில் நான் யாரையுமே நம்பலை. அந்த மாதிரி டயத்தில் என்னுடைய ஹஸ்பண்டோ அதுக்கு பிறகு என்னுடைய தங்கச்சியும் தான் எனக்கு நேர்மையாக இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அவங்களோ எனக்கு பின்னாடி எப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டாங்க. 2 பேரும் அஃபேரில் இருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், கண்ணு தெரியாத என்னை ஏமாற்றி என்னுடைய ஹஸ்பண்டோ அப்புறமே சிஸ்டர் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறத ஏற்றுக்க முடியும் மாற்றி பேசிகிட்டு இருக்காளா. இதை எல்லாமே கேட்டுட்டு சிஸ்டருக்கும் பயங்கரமாக கோவம் வந்துடுது. உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட கழுத்தை படித்து நடிச்சிட்டு இருக்காளா. இப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே ஷாக் ஆகிட்டு இது எல்லாத்தையும் மறுபடியும் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. நம்மளோட ஹீரோவை தங்கச்சியை விளக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறானா. ஆனால் அவளும் நம்மளோட ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுறா. அதில் அவளோட வயிற்றுலையும் பயங்கரமாக அடிபட்டுதா. இப்போ அந்த இடத்துலயே ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிருது. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணால் டாக்டரும் குழந்தை அபார்ஷன் ஆயிடுச்சு, ரொம்ப ஃபோர்ஸாக வயிற்றில் அடிபட்டனால இந்த மாதிரி ஆயிடுச்சு, உங்களுக்கும் எங்கேஜ், அதனால இன்னொரு குழந்தை பிறக்கும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடாரா. நம்மளோட ஹீரோயினும் இப்போ பயங்கரமாக அழுதுட்டு இருக்கா. நம்மளோட ஹீரோயினும் ஆஃபீஸோட பொறுப்பை பார்த்துக்கிறதுக்காக இப்போ கிளம்பி வராளா. ஆனால் அங்கே இருக்கக்கூடியவங்களோ இவங்களுக்கும் கண்ணு தெரியாது, கண்ணு தெரியும் போதே 2 பேரும் ஏமாத்தினதை கண்டுபிடிக்க முடியல, இவங்க மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. இப்போ மேனேஜரும் வேகமாக ஓடி நம்மளோட மேஜர் பார்ட்னர் கான்ட்ராக்ட் இருக்கு இல்லையா, அது இன்னும் சைன் ஆகல மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவளோ இதில் என்ன இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காளா. இப்போ சிஸ்டர் உள்ளுக்குள்ளே என்ட்ரு ஆகுறா. ஆக்சுவலாக நான் இல்லாமல் எந்த விதமான கான்ட்ராக்டும் சைன் ஆகாது, ஏன்னா நான் மட்டும்தான் இந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டுக்கு மெயினான காரணமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. நம்மளோட ஹீரோயினும் இவளை அதை ஆல்ரெடி வெளியே விட்டு தூக்கியாச்சு இல்லையா, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க. அவங்களோ ஆமாம் மேடம் அப்படின்னு சொல்ல. முதல்ல இவ்வளோ வெளியில் தூக்கி எறியுங்க, கண்ட நாய் பூனை எல்லாமே ஆஃபீஸ்க்குள்ளே நுழைஞ்சிட்ருக்குன்னு விட்டுருவீங்களா என்ன அப்படின்னு சொல்ல. இப்போ சிஸ்டருக்கு கோவம் வந்துடுதா. நம்மளோட ஹீரோயினை அடிக்கிறதுக்காக போகிறா. அதுக்குள்ளே நம்மளோட ஹீரோயினும் அவள் கண்ணத்துலேயே ஓங்கி ஒரு அறையை விட இப்போ 2 பாடி கார்ட்ஸ் அவளை வெளியில் தூக்கிட்டு போயிடுறாங்க. நம்ம கம்பெனியோட மேஜரான பார்ட்னர் யாருன்னு தெரியும், நானே அவரை நேராக போய் மீட் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட் குரூப் ஆஃப் கம்பெனியோட அந்த சிஇஓவை பார்க்கறதுக்காக போகிறாளாம். பார்த்தா அது அவளுடைய பழைய சைல்டுஹுட் ஃப்ரெண்ட். அவளை பார்த்த உடனேயுமே உனக்காக தான் இவ்வளோ வருஷமாக காத்துட்ருக்கேன், ஆனால் நீயும் வேறு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஷாக் கொடுத்துட்ருக்கானா. நம்மளோட ஹீரோயினும் கண்ணு தெரியாத மாதிரி உட்காந்துட்டு இருக்காளா. இங்கே பாரு, உனக்கு கண்ணு தெரியும் அப்படின்ற விஷயமும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்.
இப்போதைக்கு உன்னுடைய ஹஸ்பண்டை பழி வாங்குறதுக்கும் உன்னுடைய கம்பெனியை வந்து மறுபடியும் மீட்டு கொண்டு வரதுக்கும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறானா. வேறு வழி இல்லாமல் தன் ஃப்ரெண்டோட ஹெல்ப்பை ஏற்றுக்கிறான். இப்போ நம்மளுடைய வில்லன் ஹீரோவோ ஒருத்தங்கிட்ட வந்து நிறைய பணம் வாங்கியிருந்திருப்பானா. அவனும் இப்போ பணத்தை திருப்பி கேட்டுட்டு இருக்கான். எப்படியாவது வந்து 2 நாள் வெயிட் பண்ணுங்க, உங்களுடைய பணத்தை நான் திருப்பி கொடுத்துட்றேன். ஒய்ஃபோட இன்சூரன்ஸ் அமௌண்ட் வரும். அப்படி இல்லைனாலுமே அவகிட்ட இருந்து ஆஃபீஸோட பொறுப்பை எல்லாத்தையுமே என் பேரில் மாற்றி எழுதுறதுக்கான டாக்குமெண்ட்லையும் சைன் பண்ணிட்டா. அதனால வெயிட் பண்ணுங்க, உங்களுடைய மொத்த பணத்தையும் திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. அவங்களும் வந்துட்டு சரி உனக்கு 2 நாள் டைம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நேராக நம்மளோட ஹீரோயின் கிட்ட வந்துட்டு எனக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது, அதனால $2 மில்லியன் தேவைப்படுது, எனக்கு நீ கொடுத்தேன்னு வச்சுக்கோமே, நிச்சயமாக தான் நான் உனக்கு திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. அவளோ வெயிட் பண்ணுங்க, நாளைக்கு எங்கள் அப்பாவோட நினைவு நாள், அதுக்கு பிறகு வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த மாதிரி நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாளா. அவனுக்கும் பயங்கரமாக கோவந்துருது. ஒரு நாய் மாதிரியா என்ன நடத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்மளோட ஹீரோயினை வந்து கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறானா. அதுக்காக யார்கிட்ட ஹெல்ப் கேட்குறான் அப்படின்னா தண்ணிக்குள்ளே நம்மளோட ஹீரோயினை வந்து தள்ளி விட்டுருப்பாங்க. அப்போ வந்து ஒருத்தன் வந்து காப்பாற்றிருப்பான் இல்லையா, அவங்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டுட்ருக்கான். ஆக்சுவலாக அவன் வேறு யாருமே கிடையாது, நம்ம ஹீரோயினோட சைல்டுஹுட் ஃப்ரெண்ட் இருப்பான் இல்லையா, அவனோட அசிஸ்டன்ட் தான். இது தெரியாமல் அவங்கிட்ட போய் நம்மளோட ஹீரோயினை கொலை பண்ண சொல்ல அவனும் சரி பண்ணுறேன், அதுக்காக நிறைய பணம் வேணும்னு கேட்டிருப்பானா. நம்மளோட ஹீரோவும் அதை கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிறான். நம்மளோட ஹீரோயினும் அவளுடைய அப்பாவோட கல்லறையில் போய் அஞ்சலி செலுத்துறதுக்காக போயிருக்கா. பக்கத்துலேயே தான் அவளோட சிஸ்டரோட அப்பாவுக்கும் வந்துட்டு அன்னைக்கு தான் நினைவு நாளா. அவளும் வந்துட்டு புக்கையோட அந்த இடத்துக்கு சிஸ்டரோ அப்பா உங்களோட சாவுக்கு காரணமானவங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களையும் நான் பழிவாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்மளோட ஹீரோயினோ நீயும் சரி உன்னுடைய அப்பாவும் சரி எப்பவுமே ஏதாவது ஒரு விஷயத்துல தப்பு பண்ணிட்டு தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. ஆனால் சிஸ்டரோ என்னுடைய அப்பா எந்த விதமான தப்பும் பண்ணலை, ஆனால் உன்னுடைய அப்பானால தான் இறந்தே போனாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ நம்மளோட ஹீரோயினை ஒரு வீடியோ எடுத்து காமிச்சிட்டு இருக்காளா. அதில் 2 பேரோட அப்பாவும் பேசிகிட்டு இருக்காங்க. இதில் நம்ம ஹீரோயினோட அப்பா வந்துட்டு நம்ம 2 பேருமே நல்ல கம்பெனியோட ஏகப்பட்ட பணத்தை எடுத்து நீ கேம்லிங்காக வந்து யூஸ் பண்ணியிருக்க, இதனால எவ்வளோ லாஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இருக்காரு. சிஸ்டரோட அப்பாவோ இந்த ஒரு தடவை என்னை எப்படியாவது காப்பாத்துக்க அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து கெஞ்சிட்டு இருக்க மாதிரி இந்த வீடியோ ஓடிட்டு இருக்கு. பார்த்தேல உங்கள் அப்பாவோட சாவுக்கு காரணம் அவரோட நடத்ததானே தவிர்த்து எங்கள் அப்பா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆனால் சிஸ்டரோ ஒத்துக்க மாட்டேங்கிறாளா. இப்போ நம்மளோட ஹீரோயினை பார்த்துட்டு உனக்கு கண்ணு தெரியுதா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கு. நம்மளோட ஹீரோயினும் ஹெல்ப்புக்காக ஒரு லேடியை கூட்டிட்டு வந்திருப்பாளா. அவங்க கிட்ட நான் திரும்பி வர வரைக்கும் இவளை வச்சிருங்க, வேற எங்கேயும் விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாளா. இப்போ ஹஸ்பண்டும் வந்து காருக்கு பின்னாடி உட்காந்துருக்க. நம்மளோட ஹீரோயின் அப்புறமா வந்து அவளோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டோட அசிஸ்டன்ட் வந்து கார் ஓட்டிட்டு இருக்கான். காரும் தப்பான ரூட்ல போக நம்மளோட ஹீரோயினை காரை நிப்பாட்ட சொல்றாளா. ஆனா வந்து காரும் நிக்காம போய்கிட்டு இருக்கு. அதனால காரோட டோரை ஓபன் பண்ணி அப்படியே குதிச்சிடுறான். நம்மளோட ஹீரோவோ இதை எதிர்பார்த்திருக்க மாட்டானா, அதனால அவளை துரத்திட்டே ஓடுறான். இப்போ ஒரு படிக்கட்டுல நின்றுட்டு இருக்காளா. நம்மளோட ஹீரோவோ நில்லு, நீயோ ஒரு கண்ணு தெரியாதவ, இதுக்கு மேல உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை கீழே தள்ளி விட்டுறானா. இப்போ நம்மளோட ஹீரோயின் பிளான் பண்ண மாதிரியே தண்ணிக்குள்ள விழுந்துடுறா. அவளையே வந்து அவளோட சைல்டுஹுட் ஃப்ரெண்ட் இப்ப காப்பாத்திடுறானா. ஹஸ்பண்டோ வந்துட்டு ஒய்ஃபை கொலை பண்றதுக்காக ஒருத்தனை கூட்டிட்டு வந்திருப்பான் இல்லையா, அவன்கிட்ட வந்துட்டு வேலை சுலபமா முடிஞ்சிருச்சு, அவளோட பாடியை கண்டுபிடிச்சிட்டு எல்லா சடங்கையும் முடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். வீட்டுக்கு வந்துட்டு இப்ப சிஸ்டரோட ஜாலியா இருக்கானா. அவளும் வந்துட்டு உன்னுடைய ஒய்ஃப் பாத்துருவான்னு உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அவனோ கவலையே படாத, அவளை வந்து என்ன பண்ணணுமோ அதை நான் கரெக்டா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினோட சைல்டுஹுட் ஃப்ரெண்ட் இருப்பான் இல்லையா, அவனோட அசிஸ்டண்டோ ஒரு போலியான சாம்பலை எடுத்துட்டு வந்துட்டு இது உங்க ஒய்ஃபோடது, இந்தாங்க அவங்களோட டெத் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கானா. நம்மளோட ஹீரோவோ அதை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். நேராக ஆஃபீஸ்க்கு போயிட்டு தன்னுடைய ஒய்ஃப் வந்து இறந்துட்டா அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறானா. அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அடுத்து என்ன நடந்தது அப்படின்றத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.